எங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வரக்கூடிய மாணவர்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், நம்மளை எப்படியெல்லாம் விதவிதமாக ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத பற்றியே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மாணவர்கள் நம்ம என்ன படிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இன்றைக்கி ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 122 கோர்ஸ் இருக்குங்க, இன்ஜினியரிங் கோர்ஸு. அதில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போடலை. இதுதான் வீடியோ. எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், கோபியால் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, அந்த கோர்ஸ் எடுத்து படிங்கன்னு நான் சொன்னால் சில பேர் அது எப்படி நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு சொல்கிறீங்க, அது எப்படி இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு சொல்லுவீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அதனாலேயே கூகுள் ஜெமினிக்கிட்டேயே நம்ம கேட்க போகிறோம். மொத்தமாக இப்போ 122 கோர்ஸ் இருக்குது. இதில் புக்லெட்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஒரு புக்லெட் வந்துச்சு. அது ஒன்றுமே இல்லை, அதில் சில விஷயங்கள் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்தாங்க. அந்த கோர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 122 கோர்ஸ், ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் கிடையாது. இங்கே பாருங்களேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், டேட்டா சயின்ஸு, இது மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ 122 கோர்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிஞ்ச கோர்ஸ்னால் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறோம். நல்ல ஒரு டாப் ஐடி கம்பெனியில் போய் உட்காந்து அப்படியே அந்த ஏசியில் உட்காந்து மாதம் 2.5 லட்சம் சம்பாதிக்கணும். இதுதான் யாரை கேட்டாலும், வேறு எந்த ஒரு பதிலுமே இல்லை. இந்த ஒரு ஆன்சர் தான் இருக்குது. முக்கால்வாசி எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 122 கோர்ஸ் இருக்குங்க. 22 இந்த பாருங்கள், 122. இந்த 122ஐயும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூகுள் ஜெமினிட்ட கேட்டு இதில் ஒரு 50 கோர்ஸை நீ சொல்லு, எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். அதை தான் இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாங்கிறது கோபியோட ஒரு மிகப்பெரிய கருத்து. ஏன்னா ஒரு 4 வருஷமாக அந்த மாணவர்களோட ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் போய் கொஸ்டின் கேட்டிங்கனாலும், எந்த வழியாக நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணீங்க, கவர்மெண்ட் கோட்டா, எந்த சேனல் பார்த்தீங்க, கோபியோட சேனல் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அப்படி இருக்கையில் நான் என்ன கைட் பண்ணணும்னா, மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி எது, நல்ல கல்லூரியை எப்படி, அதில் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதை யாருமே கேட்குறது கிடையாது. வாங்க சரி, உங்கள் டாபிக் பக்கமே போயிடுவோம். ஒரு தலை சிறந்த இந்த இப்போ 122 கோர்ஸ் பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள், 122 கோர்ஸில் தற்போதைய வேலைவாய்ப்பு, அந்த பிளேஸ்மெண்ட், எதிர்கால தேவை, ஃபியூச்சர் ஸ்கோப்பு எல்லாத்தையும் வச்சு இதில் ஒரு 50 கோர்ஸை இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஐடி சார்ந்த கோர்ஸு, இதுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் சிஎஸ்சி தான் முதன்மையாக எல்லாருமே எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்சி வைக்கலாம், அடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டேட்டா சயின்ஸு, அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங்கு, அடுத்து சிஎஸ்சியில் ஏஐஎம்எல், இதெல்லாம் இருக்குது. கோபி, எங்களுக்கு ஏஐலாம் வேறு ஏஐ பற்றியெல்லாம் தெரியும், நீங்கள் எங்களுக்கு ஏஐயில் பாடம் எடுக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் போய் ChatGPTயில் கேளுங்க, இன்னும் என்னென்னமோ இருக்குது, எதில் வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுதான் சிஎஸ்சியில் ஏஐஎம்எல், அந்த 122 கோர்ஸில் நம்ம பார்க்கையில் இப்போ இதெல்லாம் தான் காமிக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டடுங்கிற ஒன்றும் இல்லை. ஒரு சில காலேஜ் சிஇஜி, எம்ஐடி, பிஎஸ்டி காலேஜ், ஏசிடி கேம்பஸ், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் காலேஜில் மட்டும்தான் இருக்குது, எடுக்கலாம். ஒரே இது தான். பட் ஆனால் எஸ்எஸ் கோர்ஸ்னால் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது எஸ்எஸ் இல்லாத கோர்ஸில் 20,000னா எஸ்எஸ் இருக்கக்கூடிய கோர்ஸில் ஒரு 80,000 வரும். இதுதான் விஷயம். சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாம், அதுக்கப்புறம் வெறும் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் டேட்டா சயின்ஸு, இந்த கோர்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் டேட்டா சயின்ஸுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸு. நல்லா ஒன்று கேட்டுங்க, இப்போ ஒரு குழப்படியான ஒரு கேள்வி கேட்பீங்க, சாரி பிஇ படிக்கலாமா பிடெக் படிக்கலாமா? ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிசைன், இந்த கோர்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டமு, அதுக்கடுத்து கம்ப்யூட்டர்
சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படிங்கிற கோர்ஸு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பிஸ்னஸ் சிஸ்டம், இது செல்ஃப் சப்போர்ட்டடு, அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டட் இல்லாமல் பிஸ்னஸ் சிஸ்டம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சிஎஸ்சியில் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, சிஎஸ்சியில் ஐஓடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த கோர்ஸு. இதெல்லாம் வந்து டாப் ப்ரியாரிட்டியில் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சார்ந்த கோர்ஸ், எவர்கிரீன் கோர்ஸ், எப்போவுமே இந்த உலகத்தில் அழியாத மிகப்பெரிய எப்போவுமே ட்ரெண்டு, ஒரே மாதிரியான வளர்ச்சியை நோக்கி போகிறது. மென்பொருள் சாஃப்ட்வேர் மற்றும் அதாவது ஹார்ட்வேர் அண்ட் ஆகிய 2 துறைகளிலும் வேலை வாய்ப்பு பெற உதவும் படிப்புகள். 2 பக்கமும் சாஃப்ட்வேர் சைடும் போகலாம், ஹார்ட்வேர் சைடும் போகலாம். 2 பக்கம் போகக்கூடியது இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் முடித்தாலும் போகலாம். சாஃப்ட்வேர் சைடும் போகலாம், ஹார்ட்வேர் பக்கமும் போகலாம். ஹார்ட்வேர் போகலாம், அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டடு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பிஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு ஏஐஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்லாம் வந்துருச்சுல, அதே போல் ட்ரிபிள் இசியிலலாம் ஸ்பெஷலைசேஷன் அதெல்லாம். அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஎல்எஸ்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஎல்எஸ்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டடு. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியெல்லாம் கோர்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது சார். நீங்கள் இது மாதிரியெல்லாம் ஒரு காலேஜில் குறைஞ்சது ஒரு 5 சாய்ஸாவது வைக்கணும் சார். இல்லாட்டி சீட்டு கிடைக்காம கண்ணீர் வீட்டில் அழுதுகிட்டு இருக்கணும் சார். கண்ணீர் துடைக்க யாரும் வரமாட்டாங்க சார். நீங்கள் மட்டும் கண்ணீர் துடைச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இன்னைக்கு என்ஐடிலலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் என்ஐடி இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் தான் இருக்குது. கோர் பிரான்ச் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரியான டாப் கேம்பஸ்லலாம் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இங்கே பைத்திய கூட்டமாச்சே, ஒரே கோர்ஸு, வேற எந்த பக்கம் திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அடுத்ததாக சரி, இப்போ அடுத்த அந்த 2 ப்ரியாரிட்டியை பார்த்துட்டோம். அடுத்ததாக மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அண்டு ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த துறை வளர்ந்து வரும் ஆட்டோமேஷன் அண்ட் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ எல்லாமே இன்றைக்கெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை, அதாவது டீசல் பெட்ரோல் இல்லாமல் எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக மாறிட்டு இருக்கு. இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய தேவையாக இது மாறி இருக்கு. அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் செல்ஃப் சப்போர்ட்டடு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, அடுத்து வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆட்டிடியூவ் மேனுஃபேக்சரிங்கு, அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து பிற முக்கிய சிறப்பு படிப்புகள், அதாவது ஸ்பெஷலைசேஷன் அண்ட் சிவிலில் வந்து அரசு வேலை மற்றும் குறிப்பிட்ட துறைகளில் உங்களுக்கு வந்து நல்ல சாதிக்க நினைப்பவர்கள் இந்த இது இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அது ஒரு கட்டமான படிப்பு. அடுத்து அரசு சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் போகிறதுக்குன்னா இப்போ இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதே போல் இந்த ஆர்கிடெக்சர் இந்த படிப்புகள்லாம் நீங்கள் எடுக்கலாங்க. இதுதான் நம்ம வந்து ஒரு தலை சிறந்த 50 கோர்ஸை நம்ம கேட்டோம், இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ மற்ற கோர்ஸெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதா? தாராளமாக எடுக்கலாம். ஒரு நல்ல கல்லூரியாக இருந்தால் நீங்கள் எல்லாமே எடுங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் இதை எது வேணாலும் வை சாய்ஸ் இல்லைன்னு சொன்னால் வைக்க மாட்டேங்கிறான். அப்படி வைக்கலன்னா சீட்டு கிடைக்காதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், எஸ்எஸ் கோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கோர்ஸ்களின் பெயர்கள் அருகில் எஸ்எஸ் என்று இருந்தால் அது செல்ஃப் சப்போர்ட்டிங். அதாவது அந்த கல்லூரியில் அந்த கோர்ஸை எடுத்து நடத்துவாங்க. ரெகுலர் கோர்ஸை விட இதற்கான கட்டணம் சற்று அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. புரிஞ்சிருச்சா? இதுதான் விஷயம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஏஐ டூலாக இருந்தாலும் அந்த டூல்கிட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ மாணவர்களே, நீங்கள் குறைஞ்சது ஒரு காலேஜில் இப்போ நான் சொன்ன இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, நான் 122 இருக்குது, அதில் வெறும் 50 தான் நான் கேட்டேன். ஸோ குறைஞ்சது எல்லாரும் ரொம்ப வேணாம், ஒரு காலேஜில் ஒரு 5 சாய்ஸாக வைக்கணுமா இல்லையா? சரி, ஒரு 4 சாய்ஸ், ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்குது, ஒரு 170க்கு மேலே இருக்குது, ஒரு 160க்கு மேலே இருக்குன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 4 சாய்ஸ் 3 சாய்ஸ் வச்சா தானே டாப் காலேஜ் போக முடியும். இவர் வந்து ஒரு காலேஜில் சிஎஸ்சி வைப்பாராம்,
அப்புறம் இன்னொரு காலேஜில் கொண்டு போய் சிஎஸ்சி வைப்பாரான். அப்போ அந்த காலேஜில் இசிஇ படித்தாலும் அதே வேலை தான் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியல. டேய் என்னப்பா இப்படி இருக்கீங்களே? 2026லையும் இப்படி இருந்தால் நம்ம மக்களை எப்படி தான் மாற்றுறது? எப்படி மாற்றுறதுன்னு கேட்குறேன். கல்வியாளர் வர்றாங்க. என்ன கல்வியாளர்? இதில் கல்வியாளர்லாம் இப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு காலேஜுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உட்கார வச்சுருவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அட்டன் பண்ணு. உனக்கு இன்றைக்கி டிசிஎஸ் வந்துச்சா, இன்றைக்கி விப்ரோ வந்துச்சா, இல்லை இன்றைக்கி கேப்ஜெமினி வந்துச்சா, இந்த கம்பெனியில் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். திறமை உள்ளவன் அட்டன் பண்ணி அங்கே இன்டர்வியூக்கு நீங்கள் போகலாம். இதை தான் கேட்பாங்க ஒழிய, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டா, நீங்கள் சிவிலா மெக்கானிக்கலா? நான் படித்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படித்த பையன் ஆந்திராவிலேருந்து என் கிளாஸ்மேட் படித்தான். அந்த பையனுக்கு ஐடியில் ஜாப் கிடைச்சது. அவன் வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் கிடச்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க. சிவில் இன்ஜினியரிங் படித்தா ஐடிக்கு போக முடியாது, ட்ரிபிள் படித்தா ஐடிக்கு போக முடியாது, மெக்கானிக்கல் படித்தா ஐடிக்கு போக முடியாது. நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மோஸ்ட்லி ஐடியில் உங்களோட ரிலேஷனில் யாராவது ஒர்க் பண்ணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் முடித்தவங்க தான் மோஸ்ட்லி ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அதுக்காகவாவது இப்போ நான் காமிச்ச இந்த கோர்ஸையாவது அதையாவது வைங்க. இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னா இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, நான் சிஎஸ்சி மட்டும்தான் வைப்பேன், வேறு எதையும் வைக்க மாட்டேன்னா நல்ல ஆப்பு வச்சிடும் சாய்ஸ் பில்லிங். உங்களுக்கு பெரிய ஆப்பா கிடைக்காம போயிடும். அப்புறம் எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சிஎஸ்சி மட்டும் வைக்கக்கூடாது, ஐடி வைக்கணும். அதோட சேர்த்து இந்த பாருங்கள் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இது எல்லா காலேஜ்லேயும் இருக்காது. சில கோர்ஸ் சில காலேஜில் இருக்குங்க பாருங்கள், பிரான்ச் கோட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது எல்லாத்தையும் வைக்கணும். நான் சிஎஸ்சி மட்டும் வைப்பேன், இதெல்லாம் வைக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான். என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி திருத்த வேண்டியிருக்கு. சின்ன குழந்தைங்களாவா இருக்கும். நம்ம எவ்வளவோ இன்னைக்கு டெக்னாலஜி எங்கெங்கேயோ மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மட்டும் கொஞ்சம் டெக்னிக்காவது, நம்ம முதலமைச்சர் விஜய் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்காவது மாற்றுங்கப்பா. அதே டெக்னாலஜி எவ்வளோ மாறிடுச்சு, நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்களே. அதுதான் நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் மாறுங்க, கொஞ்சமாவது மாறுங்க. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக மாறுங்க. லைட்டாக மாற்றுறேன் எல்லாத்தையும், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றுறேன். நான் மாற்றலை, இந்த உலகம் உங்களை மாற்றும், ஒரு நாளும் மாற்றும். ஸோ அதனால் இப்போ நான் காமிச்ச இந்த 50 கோர்ஸையாவது ஒரு நல்ல கல்லூரிகளில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாகி சீட்டு கிடைக்காம வேதனையோடு போய் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய சூழ்நிலை வெகு துறைவில் இல்லை, தூரத்துலலாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துங்க, இவ்வளோ கோர்ஸை நம்ம உங்களுக்கு ஒரு 50 கோர்ஸை பார்த்திங்கன்னா இங்கே கண்ணு முன்னாடி எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.